Hello friends, welcome to Jiggy's Cooking. இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இது கூடவே 50 கிராம் முந்திரி சேர்த்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதும் தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1/2 கிலோ கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நெய்யிலேயே ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். நெய்யிலே நல்லா 10 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வரும்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடி பிடிச்சிடாம இடையில கிளறி விட்டுக்கோங்க. பால் நல்லா சுண்டி வரும்போது உடச்ச 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடியாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை 100 கிராம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1/2 கிலோவுக்கு 100 கிராமே போதுமானதாக இருக்கும். சர்க்கரை சேர்த்தது இந்த மாதிரி தான் இலகி வரும். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. அல்வா பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.